வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லான ஹோம் மேட் டூட்டி ஃப்ரூட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றனால எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கேக் நம்ம பேக் பண்ணுவோம். வித் அண்ட் வித்தவுட் அவன்லேயே நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கான பேஸ் சில டைம் டூட்டி ஃப்ரூட்டி கேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது கப் கேக்ஸாக இருக்கட்டும், இல்லை மஃபின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேக் நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டு போகவே போகாது. ஸோ இன்றைக்கி நான் 4 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் நிறைய கேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நான் ஹோம்மேடாக நான் செஞ்சேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ இந்த டூட்டி ஃப்ரூட்டியை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி மெயினாக எதில் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா காயான பப்பாளியில் தான் டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி பப்பாளி கிடச்சின்னா பப்பாளி வச்சு பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வாட்டர்மெலான் இருக்கும்ல, அந்த வாட்டர்மெலானோட தோல் வச்சு கூட இந்த க்ரீன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் பார்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதில் கூட இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி எனக்கு பப்பாளி காய் நல்லா சூப்பராக கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணேன். இப்போ பப்பாளி காய்னா நம்ம மோஸ்ட்லி கூட்டு தான் நம்ம செய்வோம். இனிமேல் நம்ம கூட்டும் செஞ்சுக்கலாம். அதே டைமில் இந்த மாதிரி நீங்கள் கேக் பேக் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதோட ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தேவையானது அந்த வெள்ளை கலரில் இருக்கிற பார்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த காயில் இருக்கிற துளி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்க்ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பப்பாளி காயிலேருந்து பால் மாதிரி வரும். ஸோ அது நம்மளுக்கு அது இருக்கக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக அந்த மாங்காய் கீத்தெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக கிடைக்கும். டூட்டி ஃப்ரூட்டி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி ஷேப்பும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே விதைகளாக இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக வெள்ளை விதைகளும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ தூரம் நீங்கள் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த வெள்ளை கலரில் இருக்க சீட்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். மேலே ஒரு கோட்டிங், ஒரு லேயர் ஒயிட் கலர் லேயர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா கீத்து போடணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீத்தாக நீங்கள் போட்டுக்கோங்க. மாங்காய்க்கு கீத்து போடுவோம்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரே ஷேப்பாக நம்ம ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இன்னும் சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. ஸ்கொயர் தான் சாப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப்லேயே விட்டுடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் பண்ணிங்கன்னா எண்ட் ரிசல்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீசஸ் எப்படி போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிங் போர்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை உங்களுக்கு சட்டுன்னு ஈஸியாக முடிஞ்சிடும்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், எனக்கு எவ்வளவு வந்து எத்தனை கப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மெஷரிங் கப்பு 250 ml மெஷரிங் கப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு 3 கப் அளவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த 3 கப் அளவுக்கு வந்து வந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நான் வந்து எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம போட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ இது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். கரெக்டாக வந்து அது மூழ்கணும், எல்லா பப்பாளி காயும் வந்து மூழ்கணும். ஸோ மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் வேக வச்சிடலாம். அதுக்குன்னு வந்து ரொம்ப மேஷியாக ஆகக்கூடாது. அந்த காய் வந்து எப்படின்னா அவுட்டர் லேயரில் வந்து வெந்திருக்கணும், உள்ளே வந்து அப்படியே ஹார்டாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஒரு 50% அளவுக்கு வேகிற அளவுக்கு வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு 50% அளவுக்கு வந்து வெந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வேகலை. ஏன்னா இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் சிரப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது அப்படியே வந்து அந்த ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வெந்திருக்காது. ஸோ நல்லா வந்துட்டு கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்துட்டு ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த 3 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட், அதாவது 250 ml கப்பில் வந்துட்டு நான் வந்து 3 கப் அளவுக்கு நான் வந்து பப்பாயா எடுத்துருந்தேன். ஸோ அதில் இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் லைட் சுகராக இருக்கும். பட் ஆனால் இன்னும் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதுமான அளவில் இருந்தது. ஸோ இப்போ அதே கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வந்து சுகரை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த பப்பாயை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு 5 minutes அளவுக்கு நீங்கள் வேக விட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே அப்படியே வந்து அந்த சுகர் வந்து அப்படியே அந்த பப்பாயாவில் வந்து இறங்கிரும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இந்த சக்கரை பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சுகர் சிரப் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து 4 கலர் டிஃப்ரெண்ட் கலரில் நான் செய்கிறதுனால 4 பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவலாக வந்து நம்ம அதை டிவைட் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஸோ 3 பங்காக எடுத்து நான் கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஓரளவுக்கு நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறமா எல்லோ, ஆரஞ்ச், அதுக்கப்புறமா ரெட். ஸோ இந்த 4 கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம வந்து பச்சை கலர் வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட இப்போ வந்து எந்த கலர்ஸும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேசரி பவுடர் இருக்கும்ல, அதில் வந்து எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி ஜெல் டைப் ஃபுட் கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் அதனால் அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4 கலரும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒரு ட்ராப் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த கலர் எக்ஸாக்டாக வந்துடுச்சுன்னா ஓகே. ஏன்னா ஓவர் கலரிங்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இது எப்படினாலும் நம்ம காய வைக்கணும். நம்ம
இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கலர்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணியாக தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகி ட்ரை ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் வந்து அப்படியே வந்து ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிடலாம். ஸோ வந்து இல்லைனா வந்து வெளியில் வெயில்லையும் வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும், ரொம்ப வந்து சுருங்கிரும். ஸோ அதனால் வெயிலில் வந்து அந்தளவுக்கு வைக்க வேணாம். நீங்கள் ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சிங்கனாலே வந்து அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிடும். ஸோ அது அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டு சூப்பராக வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆயிரும். இந்த டூட்டி ஃப்ரூட்டி ப்ரிப்பரேஷன் வச்சு சூப்பராக வந்து கேக், மஃபின்ஸ் அந்த மாதிரி செஞ்சு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.